10th standardல matrixல பார்க்க போற 2 mark sums எல்லாம். First sum, if your matrix has 16 elements, what are the possible orders it can have? First, இதில் 16 எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினில் ஷார்ட் ட்ரிக்காகவே இந்த 16ங்கிற நம்பர் எந்தெந்த டேபிள்லாம் வரும். அப்போ 1 16s are 16, 16 into 1 16 1s are 16, 4 4s are 16, 2 8s are 16, 8 2s are 16 அப்படிங்கிற நம்பர்ஸில் நம்ம பார்க்க முடியும் 16 elements. Second sum, if a matrix has 18 elements, what are the possible orders it can have? What if it has 66 elements? ஓகேவா, 6 எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க, அங்கே 18 எலமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 18லாம் எந்த டேபிளில் வரும் அதெல்லாம் எழுதுனா போதும். சிம்பிள் ட்ரிக்கு தான். நீங்கள் 18 எலமெண்ட்ஸ்னு வந்தால் 18லாம் எந்தெந்த டேபிளில் வருமோ அந்த 18 மட்டும் எழுதிட்டு போயிருங்க. இப்போ 1 18s are 18, 18 1s are 18, 2 9s are 18, 9 2s are 18, 3 6 are 18, 6 3s are 18. அப்போ 18 எலமெண்ட்ஸ் எந்தெந்த டேபிளில் வருங்கிறத நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 எலமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஃப் இட் ஹேஸ் 6 எலமெண்ட்ஸ்? இப்போ 1 6 are 6, 6 1s are 6, 2 3s are 6, 3 2s are 6 அப்படின்னு சொல்லி இந்த டேபிளில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம், இந்த மேட்ரிக்ஸ் ஏ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ப்ராக்கெட்லாம் கொடுத்துருக்குறாங்க, இதில் நம்பர்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ரோ காலம்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், செகண்ட் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், தேர்ட் ஒன் ரைட் த எலமெண்ட்ஸ் A 22 23 24 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வச்சு தான் இங்கே எந்த ஆர்டரில் வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம சம்ம போடுறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல் என்ன பண்ணிவிடுவோம், சம்ம சால்வ் பண்ணும்போது கொஷினை தூக்கி அப்படியே எழுதிடுவோம். ஓகேங்களா, இப்போ கொஷினை தூக்கி எழுதும்போது இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை A11ன்னு எடுத்துக்கணும், இதை A21ன்னு எடுத்துக்கணும், இதை A23, சாரி இது 31, அதுக்கப்புறம் A41 அப்படியே ஆர்டரில் வச்சுக்கோங்க. 11 12 13 14 21 22 23 24 31 32 33 34 ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கூடையுமே யார் வருவா, ஏங்கிற ஒரு லெட்டரை நீங்கள் கண்டிப்பாக போடணும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சும்மா நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். இங்கே A41னா இங்கே 42 43 44ன்னு வரும். இங்கே ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ரோலெல்லாம் பாருங்களேன், 4 இருக்குது, இங்கேயும் 4 4 4 4 4s 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னால் இந்த பாருங்களேன், ரோலையும் சரி காலத்துலேயும் சரி எத்தனை இருக்குது, 4 into 4ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22ல் என்ன, இங்கே நல்லா கவனிங்க. இந்த 22 பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். என்ன நம்பர் இருக்குது, √7. அதே மாதிரி 23ல் யார் இருக்கா, √3 / 2. அடுத்து 24ல் யார் இருக்கா, 5. ஓகேங்களா, அடுத்து 34ல் யார் இருக்கா, 0. 43ல் என்ன நம்பர் இருக்குது, -11. அடுத்து 44ல் யார் இருக்காங்கன்னா 1. இவ்வளோ தான் இந்த சம்மோட ஆன்சர். 2 marks நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். கஷ்டம்னு சொல்லிட்டு எதையும் விட்டுட்டு வராதிங்க. Fourth one, construct A 3 into 3 matrix whose elements are aij equal to I square j square. சம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம கொஸ்டின் எப்பொழுதுமே எழுதிக்குவோம். நார்மலாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 இந்த மாதிரி நம்பர்ஸாக அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இதை அப்படியே தூக்கி எழுதிருங்க. சம்ம சால்வ் பண்ணும்போது aij equal to I square j square எழுதியாச்சா. இப்போ இதில் ஃபஸ்ட் இந்த 11 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 1 ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 1. அப்போ ஐயோட வேல்யூ 1னா இங்கே 1 ஸ்கொயர், ஏன்னா இங்கே அப்படி தானே இருக்குது. ஐயோட வேல்யூ 1ன்னு போட்டுருங்க, பவரில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ ஜேயோட வேல்யூ 1, இதோட பவரில் என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. இப்போ ஆன்சர் பண்ணிடுவோமா, 1 1s are 1. என்ன தான் 1 பெருக்குனாலும் 1 1s are 1 தான் வரும். மறுபடியும் 1 1s are 1. அப்போ ஆன்சர் இஸ் 1 1s are 1 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 12. 1 2 போட்டேன். ஐயோட நம்பர் என்ன, 1 ஸ்கொயர்டு. ஓகேங்களா, இங்கே ஜேவோட வேல்யூ என்னது, 2 ஸ்கொயர்டு. 1 1s are 1, 2 2s are 4. அப்போ 1 4s are 4ங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா A13. இப்போ ஐயோட வேல்யூ என்னது,
இந்த இடத்துல 1ன்னு போட்டு ஸ்கொயர் போடுங்க. 3யோட வேல்யூ ஸ்கொயர் போடுங்க. அப்போ 1 1s are 1, 3 3s are 9, 1 9s are 9ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு A21. A21னா ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 1. பவரில் எண்ணிக்கு ஸ்கொயர்டை மறந்துடக்கூடாது. 2 2s are 4, 1 1s are 1, 4 1s are 4. அவ்வளோதான், சிம்பிள் ட்ரிக்கு. அடுத்து A22. அடுத்து ஐயோட வேல்யூ 2னா ஜேயோட வேல்யூ 2 ஸ்கொயர்டு 2 2s are 4 into 2 2s are 4. அப்போ 4 4s are 16. அடுத்து A23. A23னா 2ஓட பவரில் ஸ்கொயர்டு அண்ட் 3ஓட பவரில் ஸ்கொயர். 2 2s are 4, 3 3s are 9. அப்போ 9 4s are 36. நெக்ஸ்ட்டு A31. ஐயோட நம்பர் என்னவா இருக்குது? 3, ஜேயோடது 1. அப்போ 3 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். 3 3s are 9, 1 1s are 1. அடுத்து 1 9s are 9. ஐயோட நம்பர் இங்கே என்னவா இருக்குது? 3 இன்ட்டு ஜேயோட நம்பர் 2. பவரில் என்ன பண்ணிக்கணும்ப்பா? ஸ்கொயர்டை போட்டுக்கணும். 3 3s are 9 இன்ட்டு 2 2s are 4. 9 4s are 36. இப்போ ஐயோட நம்பர் வந்து 3, ஜேயோட நம்பர் வந்து 3 ஸ்கொயர்டு 3 3s are 9. மறுபடியும் 3 3s are 9, 9 9s are 81. இப்போ என்ன பண்ண போகிறோம்ப்பா? நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? A11th பிளேஸ்லேயும் 12th பிளேஸ் 13 பிளேஸ்லேயும் என்ன நம்பர் கண்டுபிடிச்சோமோ அதில் எழுதணும். A11ல் நம்ம கண்டுபிடிச்சது 1, 12ல் கண்டுபிடிச்சது 4, 13ல் கண்டுபிடிச்சது 9. அதே மாதிரி A21ல் என்ன கண்டுபிடிச்சோம்? 4, 22ல் நம்ம கண்டுபிடிச்சது 16, 36. அதே மாதிரி 31ல் கண்டுபிடிச்சது 9, 32ல் 36, 33ல் 81ங்கிற நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் ஈஸியான சம்ஸ். நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ இதில் நம்மளுக்கு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்குள்ளே பாருங்கள் √7 மைனஸ் √5 √3 -3 2 -5. தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் -a. நம்ம எப்பொழுதும் போல் சம்மை சால்வ் பண்ணும்போது கொஸ்டினை தூக்கி அப்படியே என்ன பண்ணிவிடுவோம்? எழுதிடுவோம். அவங்க டிரான்ஸ்போஸ்னு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்? -a நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னதுப்பா? -aவாக மாற்றணும். -a அப்படின்னா இந்த கொஸ்டினுக்குள்ளே இங்கே இருக்கிற நம்பர்ஸில் பாருங்களேன், எதெல்லாம் மைனஸாக இருக்கோ அதை ப்ளஸ்ஸாக எழுதுங்க. ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் மைனஸ் எழுதுங்க. அவ்வளோதான். அப்போ -√7 +√5 அடுத்து -√3. இங்கே வந்து 3, இங்கே -2 5. நான் சொன்னது புரிஞ்சு வச்சுங்களா? மைனஸ்னால் இங்கே உள்ள கொஸ்டினுக்குள்ளே இருக்கு இல்லையா? ஏக்குள்ளே இங்கே மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாற்றி எழுதுனா போதும். நெக்ஸ்ட் இவங்க டிரான்ஸ்போஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ -a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் இது என்ன பண்ணியிருக்கோம்? ப்ராக்கெட்லாம் போட்டு எழுதிக்குவோமா? டிரான்ஸ்போஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த காலத்தை ரோவாக எழுத போகிறோம். அவ்வளோதான். டிரான்ஸ்போஸுங்கிறது -√7 √5 √3 -√3. அதே மாதிரி 3 -2 5. அப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கோம்ப்பா? டிரான்ஸ்போஸாக மாற்றிருக்கோம். எப்படி? இந்த காலத்தை ரோவாக எழுதிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 6th சம். இஃப் ஏ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா? அதுக்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 5 -√17 8 2 0.7 3 2 5/2 1. தென் வெரிஃபை ஏ டிரான்ஸ்போஸ். அதுக்கு ப்ராக்கெட்குள்ளே ஒரு டிரான்ஸ்போஸ் இருக்குது, அதே மாதிரி வெளியே ஒரு டிரான்ஸ்போஸ் இருக்குது டி ஈக்குவல் டு ஏ. நம்மளுக்கு இதையும் கரெக்டாக லெஃப்ட் எல்ஹெச்எஸ் இருக்கிற மாதிரி ஆர்ஹெச்எஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிங்க. இப்போ ஏவோட கொஸ்டினை நம்ம எப்பொழுதும் போல் தூக்கி எழுதிட்டோம். என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸில் மாற்றணும். இன்சைடில் இருக்கிறவங்கள மாற்றிடுவோம். ஏன்னா ஏ டிரான்ஸ்போஸ் தான் இங்கே இருக்குது. அப்போ டிரான்ஸ்போஸ்னாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த காலத்தை ரோவாக எழுதணும். 5 √17 என்ன √17 -√17 8 2 0.7 5/2 8 3 1. ஓகேவா? இந்த மாதிரி நம்பரை கொடுத்துட்டோம். அடுத்து ஏ டிரான்ஸ்போஸில் மறுபடியும் ஒரு டீயை போட்டோமா? அந்த கொஸ்டினை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்ஹெச்எஸில் வர்றது ஆர்ஹெச்எஸ்லையும் இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ இது என்ன பண்ணுவோம்? இந்த ரோவாக எழுதுனது காலத்தில் மறுபடியும் எழுத போகிறோம். அப்போ 5 -√17 8 2 0.7 அடுத்து என்ன இருக்குது? 3 அடுத்தது 2 5/2. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்களேன், ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நான் இந்த கீழே இந்த காலமாக இருக்கிறத ரோக்கு எழுதணும். அதே மாதிரி இந்த காலத்தில் இருக்கிறவங்கள ரோக்கு எழுதணும். இங்கே 3 இருக்கா? இந்த இடத்துல 3 தான் நம்ம எழுதியிருக்கணும். நான் 5/2ன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தை ரோவில் எழுதணும். அப்போ இங்கே 2
இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5/2 இங்கே 1. நெக்ஸ்ட்டு இங்கே கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ரோவாக எழுதணும் இல்லையா, அதை காலத்துக்கு மாற்றுங்க. அதை இன்னொரு டீன்னு போட்டிருக்கோம். இந்த ரோவை காலத்துக்கு மாற்றிருக்கேன், இந்த ரோவை இங்கே காலத்துக்கு மாற்றிருக்கேன். அப்போ 2 5/2 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ எல்ஹெச்எஸ் எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஆர்ஹெச்எஸும் கரெக்டு தான். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு டீயை போட்டு ஏவை போட்டிங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம் 7th சம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ஃப்ரம். நம்மளுக்கு ஒரு கொஸ்டினில் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்காங்களே, ரெண்டையும் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம சம்மை சால்வ் பண்ணும்போது கொஸ்டினை தூக்கி அப்படியே என்ன எழுதிருங்க, 12 3 x 5 ஈக்குவல் டு ஒய் இசட் 3 5. ஈஸியான ட்ரிக்கு தான். எக்ஸ் ஒய்ன்னு எழுதிக்கோங்க, இசட்னு எழுதிக்கோங்க. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு நேராக பாருங்கள், இங்கே என்ன நம்பர் இருக்குது 3. இந்த ஒய் இருக்கிற இடத்துக்கு நேராக பாருங்கள் 12. இந்த இசட் இருக்கிற இடத்துக்கு நேராக பாருங்கள் 3. இவ்வளோதாங்க, சிம்பிள் ஆன்சர்.